வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐபிஎல் 2024 அட்டவணையை மாற்றிய பிசிசிஐ ஆர்சிபியுடன் முதல் போட்டி கிடையாது. என்ன காரணம் தெரியுமா? அதாவது ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் ஐபிஎல் 2024 ஆண்டுக்கான கிரிக்கெட் தொடர் வரும் மார்ச் 22ஆம் தேதி துவங்கும் என்று பிசிசிஐ அறிவித்து உள்ளது. வரலாற்றில் 17வது முறையாக நடைபெறும் இந்த தொடரில் 10 அணிகள் விளையாடுகிறது. இந்த முறை இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் 2024ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடருக்கான அட்டவணையை 2 பகுதிகளாக பிசிசிஐ வெளியிட்டு உள்ளது. தற்போது முதல் 21 போட்டிகளுக்கான அட்டவணையை மட்டும் வெளியிட்டு உள்ள பிசிசிஐ எஞ்சிய அட்டவணையை தேர்தல் தேதியை மையப்படுத்தியே அறிவிப்போம் என்றும் கூறியுள்ளது. எந்த அட்டவணையின்படி தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் துவங்கும் 2024ஆம் ஆண்டின் ஐபிஎல் தொடரின் முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் தல தோனி சிஎஸ்கே அணி மற்றும் பாப் டூப்ளசிஸ் தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி மோத உள்ளது. கடந்த வருடம் குஜராத் அணியை வீழ்த்தி 5வது கோப்பையை வென்ற சிஎஸ்கே வெற்றிகரமான ஐபிஎல் அணி என்ற தங்களின் பரம எதிரி மும்பையின் ஆல் டைம் சாதனையை சமன் செய்தது. சமீப காலங்களாகவே முந்தைய வருடம் கோப்பையை வென்ற சாம்பியன் அணி அடுத்த ஐபிஎல் தொடரின் முதல் போட்டியில் விளையாடுவது வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வரிசையில் இந்த முறை சிஎஸ்கே தங்களுடைய முதல் போட்டியில் பெங்களூருவை எதிர்கொள்ள உள்ளது. மேலும் இதற்கு முன்பாக ஏற்கனவே 2009, 2011, 2012, 2018, 2019, 2020, 2022, 2023 ஆகிய வருடங்களில் நடந்த ஐபிஎல் தொடரின் முதல் போட்டியில் விளையாடிய சென்னை அணியானது தற்போது 2024ஆம் ஆண்டு சீசனில் 9வது முறையாக ஓபனிங் போட்டியில் விளையாட உள்ளது. இதன் வாயிலாக ஐபிஎல் வரலாற்றில் அதிக முறை முதல் போட்டியில் விளையாடிய அணி என்ற மும்பை இந்தியன்ஸ் அணியின் சாதனையை உடைத்து உள்ளது சிஎஸ்கே அணி. இதற்கு முன் மும்பை 8 ஓபனிங் போட்டிகளில் விளையாடியதை முந்தைய சாதனையாகும். அந்த அணியை தொடர்ந்து கொல்கத்தா அணி 7 முறையும் பெங்களூரு அணி 5 முறையும் ஓபனிங் போட்டிகளில் விளையாடியுள்ளது. அதனைத் தொடர்ந்து சென்னை அணி தங்களுடைய 2வது போட்டியில் குஜராத்தை மார்ச் 26ஆம் தேதி சேப்பாக்கத்தில் எதிர்கொள்கிறது. பின்னர் டெல்லியை விசாகப்பட்டினத்தில் மார்ச் 31ஆம் தேதி தங்களுடைய 3வது போட்டியில் எதிர்கொள்ளும். அதே போல 4வது போட்டியில் ஹைதராபாத்தை அதனுடைய சொந்த மண்ணில் ஏப்ரல் 5ஆம் தேதி எதிர்கொள்ள உள்ளது. எனவே இந்த முறையும் தல தோனி தலைமையில் சிறப்பாக விளையாடி 6வது கோப்பையை வென்று மும்பையை முந்தி சென்னை வரலாறு படைக்குமா என்பதை சிஎஸ்கே ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது ஐபிஎல் அட்டவணையை அறிவிக்கப்பட்டு உள்ள நிலையில் இதில் பெரிய குழப்பமான விஷயங்களும் நடந்து உள்ளது. அதாவது முதல் போட்டியை தேவையே இல்லாமல் ஆர்சிபி அணியுடன் சிஎஸ்கே அணி மோத உள்ளது. இதில் தற்போது சில மாற்றங்களை பிசிசிஐ செய்ய உள்ளதாகவும், அதாவது கடந்த ஐபிஎல் சீசன் ஃபைனல் போட்டியில் மோதிய சிஎஸ்கே மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் தற்போது முதல் போட்டியில் விளையாட உள்ளதாகவும் பிசிசிஐ தரப்பில் கூறப்பட்டு உள்ளது. மார்ச் 26ஆம் தேதி சேப்பாக்கத்தில் சிஎஸ்கே அணி எதிர்கொள்ளும் என்ற ஒரு தகவலும் வெளியாகி உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.